ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 வாய்ஸ் எப்படி நம்ம லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணோம். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணிவிட்டு உங்கள் விண்டோஸ் 10 வாய்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கும். ஸோ அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டரை காமிக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் ஃபுல்லாக அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விண்டோஸ் 10 வாய்ஸ் வந்து உங்கள் பென்ட்ரைவில் வந்து காப்பி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பூட் பண்ண பென்ட்ரைவை நம்ம லேப்டாப்பில் வந்து மாட்டிக்கலாம். அந்த ரெண்டாவது போர்ட்டில் நம்ம மாட்டிக்கணும். ஸோ இப்போ நான் பூட் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ காமிச்சு நோவா பட்டன் ப்ரெஸ் பண்ண ஒரு ஊக்க வச்சு சொருனா போதும். அப்படி இல்லைன்னா லேப்டாப் ஆன் ஆகும்போது F12 பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பூட் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் என்னோடய பென்ட்ரைவை நான் என் லேப்டாப்பில் மாட்டிட்டேன். ஸோ இப்போ நான் லேப்டாப் ஆன் பண்ணும்போது F12 பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான், போன வருஷம் தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட் லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம். அதோட பூட் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆன் ஆகும்போது F12 பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூட் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ரெண்டாவது ஆப்ஷன் USB HDDன்னு இருக்கும், அதான் நம்ம பென்ட்ரைவ். ஸோ அதை டவுன் ஏரை ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோடிங் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவுன்னு கேட்கும். இப்போ நம்ம இன்ஸ்டால் நவு கொடுத்துடலாம். வந்து செட்டப் வந்து ஒரு 2 நிமிஷம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ப்ரைவசி டேர்ம்ஸ் கேட்கும். ஸோ ஐ ஆக்செப்ட் த டேர்ம் அண்ட் ப்ரைவசின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து கஸ்டம் இன்ஸ்டால் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ நம்ம என்ன டிஸ்கில் ஏற்ற போகிறோமோ அந்த டிஸ்கிரைவை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. வந்து ஓகே கேன்சல்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அதில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கொடுக்குற ட்ரைவில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபைல் ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா பேக்கப் எடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது 1.5 ஹவர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து கெட்டிங் ரிவர்ஸ் ரெடின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு 2-3 தடவை ரீஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து இப்போ நம்ம ரீஜியன் கேட்கும். ஸோ இப்போ நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும், செலக்ட் ஆகிருக்கும். நம்ம அதை இந்தியான்னு போய் சர்ச் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா கொடுத்துட்டு ஓகேன்னு நெக்ஸ்ட்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு அடுத்து வந்து என்ன கீபோர்டு இது வேணும்னு கேட்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவே யூஎஸ்ன்னு செலக்ட் ஆகிருக்கும். ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தமிழ் கீபோர்டு வேணும்னா ஆட் லேஅவுட்னு கொடுத்து அதில் நம்ம இன்னொரு கீபோர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கேட்கும். ஸோ எங்கிட்ட நம்மகிட்ட ஒய்ஃபை இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. கண்டினியூ வித்தவுட் இன்டர்நெட் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசியோட நேம் கேட்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு லோட் ஆகும். ப்ளீஸ் வெயிட் அ மொமெண்ட் வந்துட்டு இது வந்து ஹிஸ்ட்ரிலாம் சேவ் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தனா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ கொடுக்குறா நோ கொடுத்துக்கலாம். நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இது டிஜிட்டல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கேட்பாங்க. டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டை நம்ம ஓகே கூகுள் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது வந்து கோட்டானான்னு சொல்லிட்டு நம்ம விண்டோஸில் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது உங்களுக்கு எது தேவையோ அதை ஆன் பண்ணிட்டு ஆக்செப்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டிங் டிவைஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 13 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விண்டோஸ் 10 வாய்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இந்த ஆக்டிவேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செட்டிங்ஸில் போயிட்டு வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை வந்து ஆனில் இருக்கும், ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த நான் கொடுத்த ஃபைலை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். அது வந்து ரன் ஆகும். ஒரு 10 செகண்ட்லேயே உங்கள் விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்கும். நான் வந்து நோ கொடுத்துக்கிட்டு என் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது நோ ரீஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு தேவைன்னா ஒய் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிங்க. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 10 வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்.